இந்த வீடியோல மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்டையர் போலீஸ் ஸ்டேஷனை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆவேசமா பேசியிருப்பாரு. என்ன காரணத்துக்காக அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த போலீஸ்காரங்க ஒரு பெண்மணியை விடிய காலையில 4 மணிக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட குழந்தையோட கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த பெண்மணி எந்த தவறுமே செய்யல. அவருடைய வீட்டுக்கார தேடி வந்திருக்காங்க ஏதோ ஒரு குற்றம் சம்பந்தமா. அவர் கிடைக்கல, அவர் இல்லன்ற பட்சத்துல இவங்களை கூட்டிட்டு போனா வருவாங்க, மேற்கொண்டு ஏதாவது விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு சட்டவிரோதமா அவங்களை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல விசாரிச்சிருக்காங்க. அதனால அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து உயர்நீதிமன்றத்துல வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதன் அடிப்படையில நடந்த விசாரணையில தான் நீதிபதி வந்து இவ்வாறு பேசியிருக்கிறாரு. அதாவது நீதிபதி அந்த வீடியோல கேள்வி கேட்கிறாரு, நீங்க 4 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க 4 மணிக்கு வெளிச்சமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. 4 மணிக்கு வெளிச்சமா இருந்தாலும் வந்து ஒரு பெண்ணை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சட்டவிரோதமா கூட்டிட்டு வரணும், விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துல எங்கேயுமே சொல்லல. ஒரு பெண்ணை கைது செய்யணும்னாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூரிய உதயத்திற்கு முன்னாடி கைது பண்ணக்கூடாது, சூரிய மறைவுக்கு பின்னாடி கைது பண்ணக்கூடாது. அந்த கைதுக்கான ரீசனை மென்ஷன் பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சட்டத்துல சொல்லியிருக்காங்க. போலீஸ் இந்த ப்ரொசீடிங்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணல. முக்கியமான விஷயம், இவங்க எந்த தப்புமே பண்ணல. சாட்சியா ஒரு பெண்ணை கூப்பிடுனாலே அதற்கு சட்டத்துல வந்து பல வழிமுறைகள் இருக்கு. இதை எதுவுமே போலீஸ் பின்பற்றாம அவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் நீதிபதி வந்து இந்த மாதிரி ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காரு. உண்மையாவே இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க உத்தரவு தான். நிறைய பேர் கமெண்ட்ல வந்து நிறைய பேர் ஐயா நீங்க தமிழ்நாட்டு பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருக்கிறீங்க. உண்மையிலே இது போன்ற நீதிபதிகள் இருக்கிறதுனாலதான் இன்னும் வந்து எழுதப்பட்ட சட்டத்துல இருக்கிற சட்ட வரிகள் அனைத்துமே வந்து உயிரோட இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி தமிழ்நாட்டுல இந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டீங்கன்னா உடனடியாக நீங்க வந்து உயர்நீதிமன்றத்தை அன்னைக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு இல்லீகல் அரெஸ்டும் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்க தெரியும், காம்பன்சேஷன் கேட்டும் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யலாம். நீங்க அப்படி தாக்கல் செய்யாத பட்சத்துலதான் வந்து நிறைய போலீஸ்காரங்க வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா அவங்க பாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க உண்மையா தைரியமா வந்து நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செஞ்சு நீதிபதிகள் முன்னாடி வந்து நீங்க வந்து அவங்க பண்ண தப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எவிடன்ஸோட புரிய வச்சா மட்டும்தான் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கான நியாயம், தப்பு செஞ்சவங்களுக்கான ஒரு தண்டனையும் வந்து கிடைக்க வாய்ப்பா இருக்கு. தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.